ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ இன் ருசி சமையல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியான ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் செய்ய போறோம். அது ஒரு இன்ஸ்டன்ட் மிக்சர் வச்சு எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல எவ்வளோ ஈஸியா செய்யறது தான் பார்க்க போறோம். இத நம்ம பிகினர்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாவே செஞ்சிரலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில 1/2 லிட்டர் மில்க் எடுத்துக்கோங்க. நாம இன்னைக்கு 100 கிராம் பாக்கெட் எடுத்திருக்கோம். அதனால 1/2 லிட்டர் பால் கரெக்ட்டா இருக்கும். பால் நல்லா திக்கான பாலா எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் அண்ட் ஹை ஃப்ளேம்ல வச்சு பால நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் 1 பங்குல இருந்து 3/4 பங்கா வரணும். அது வரைக்கும் பால நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பால் கெட்டியா இருக்கிறதுனால அடி பிடிக்க ஆரம்பிச்சுரும். அடிக்கடிக்க கிளறி விட்டுட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் மிக்சர் பவுடர் தான் எடுத்திருக்கோம். இதுல நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய வச்ச பால்ல 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க. அத நல்லா ஆற விட்டுட்டு, இந்த மிக்சர் பவுடர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. பால் நல்லா சில்லுன்னு இருக்கணும். இந்த மாரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கக்குள்ள, அப்படியே பால்ல மிக்ஸ் பண்ணக்குள்ள கட்டி எதுவும் படாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். அவ்வளோதான். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப பால் நல்லா காய்ஞ்சிருச்சு. 3/4 பகுதி ஆயிடுச்சு. 1லேருந்து 3/4 பகுதிக்கு மாறணும். நல்லா பாலும் கெட்டியாயிடுச்சு. இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா இந்த மிக்ஸிங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையால ஆட் பண்ணுங்க. மறு கையால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்றத விடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா, நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறும். அவ்வளோதான். நல்லா திக்கா ஆயிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே, உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்டின்னா, இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, பாதாம் இதெல்லாம் நீங்க வறுத்து இடிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாரி கையில கோடு போட்டோம்னா, அந்த லைன் நமக்கு தெரியணும். இது சரியான பக்குவம். இந்த அளவுக்கு நாம காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா சூடா இருக்கிற இந்த மிக்ஸிங்க ஆட் பண்ணிட்டு, ரூம் டெம்பரேச்சர்லயே அப்படியே வச்சுடுங்க. இது முழுமையா ஆறட்டும். ஆறுன அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துரலாம். 2 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துரலாம். பாருங்க, ரூம் டெம்பரேச்சர்ல வச்சது நல்லாவே ஆறி நல்லா செட் ஆயிடுக்கு. நல்லா கெட்டியான ஒரு பக்குவத்துக்கு மாறிடுச்சு. இப்ப நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். 2 1/2 மணி நேரம் நம்ம வச்சிருக்கோம். இப்போ இது நல்லா கிரீமியா இருக்கும். இன்னும் போல கிரீமியா வர ஒரு மிக்ஸிங் ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட பீட்டர் இருந்தா, நீங்க பீட்டர் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாரி நம்ம பீட் பண்ணக்குள்ள இன்னுமே நமக்கு கிரீமியா கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப நேரம் மிக்ஸில பீட் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் தான் பீட் பண்ணணும். இப்போ மறுபடியும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாம இருக்க, பாத்திரத்த நல்லா அப்படி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துட்டு, மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துரலாம். நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைட்ல பெல் பட்டன கிளிக் பண்ணி, ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அவ்வளதான். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. சூப்பரான சுவையான ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ரெடி. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எதுவுமே தப்பே வராது. டேஸ்ட்டும் அப்படியே நமக்கு கடையில கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்ல இருக்கும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.